Good morning students, I am MRK. Today class 12th max பார்த்துக்கிட்டு இருக்கோம். chapter 7 differential calculus exercise 7.7 very important sum for 5 mark. கொஞ்சம் பெரிய கணக்காக போகும், 15 minutes கிட்ட இது எடுக்கும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது, அதனால் திருப்பி நான் அதை ஆப்ரேட் பண்ணி பார்க்குறேன். சரிங்களா? சொல்கிறது ஃபஸ்ட்டு வந்து மோனோடோனிசிட்டி அப்படின்னு சொல்கிறனால அதை ஃபைன் பண்ணுறதுக்கான முயற்சி எடு. ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட், அதாவது ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் டெஸ்ட் வச்சு தான் மோனோடோனிசிட்டி கண்டுபிடிக்க முடியும். அப்போ நான் ஏற்கனவே வந்து டபுள் டேஸ் வந்து நான் சும்மா எக்ஸ்ட்ரா எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா, டபுள் டேஸ் எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா கான்கேவிட்டி இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த அதில் அதை வந்து பின்னாடி நம்ம பின்னாடி யூஸ் பண்ணிக்கிறோம் அதை, அதனால் நான் கண்டுபிடிச்சி இப்போயே வச்சுருக்கேன் இந்த இடத்த. ஓகே ரைட், பரவாயில்ல, இருந்துட்டு போகுது. ரைட்டு, இப்போ வந்து லோக்கல் எக்ஸ்ட்ரீமா இந்த இது கண்டுபிடிக்கிறது, மோனோடோனிசிட்டி கண்டுபிடிக்கிறது, ஃபஸ்ட் டைம் ஈக்குவல் டு 0 வச்சு பாயிண்ட் எடுத்து இன்டர்வல் எடுத்து அது இன்டர்வல் எந்த இடத்துல சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்து, அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்தா தான் சைன் எங்கனக்குள்ள சைன் சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு, அது பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்த்துட்டு, பாசிட்டிவ் வந்து மேலே போச்சுன்னா அது வந்து மேக்ஸிமம் வரும், கீழே வந்துச்சுன்னா மினிமம் வந்துடும், அது என்ன வேல்யூன்னு சொல்லி கண்டுபிடிக்கிற. இதுதான் உன்னுடைய அந்த இதோடைய ஆன்சரு இந்த இடத்துல இருக்குது. ரைட்டு, நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த பேஜுக்கு நான் போகையில் பொறுமையாக கான்கேவிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு எஃப் டபுள் டேஷ் எக்ஸ் எடுத்து 0ன்னு வச்சு இன்டர்வல் எடுத்து கான்கேவிட்டி டபுள் டேஷ் எக்ஸில் தான் போடணும். டபுள் டேஷ் எக்ஸ் இந்த இடத்துல தான் போட்டு பார்க்கணும், செக் பண்ணணும். இன்டர்வலுக்கு இடையில உள்ள ஒரு நம்பர் இங்கேயும் எடுத்து இங்கனே எடுத்து செக் பண்ணி பார்த்து ஆன்சர் வருது கான்கேவிட்டி. அப்போ கான்கேவ் டவுன்வேர்டு அப்படின்னு வருதுன்னா படம் இப்படி போடணும், கான்கேவ் அப்வேர்டு வருதுன்னா படம் இப்படி போடணும். இது ஒரு சின்ன கரெக்ஷன் பிரச்சனை நிறைய பண்ணோம்ல. ரைட், ஓகே. இப்போ இதிலேருந்து பண்ணையில எங்களுக்குள்ள -1/4 வரணும். இதுதான் கரெக்ஷன். இப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு, ப்ளஸ்ன்னு ஆயிடுச்சு, இங்கே என்ன ஆயிடுச்சு, ப்ளஸ்ன்னு ஆயிடுச்சு. அப்போ இங்கே என்னடா தம்பி ஆகும், ப்ளஸ்ன்னு ஆகும்டா தம்பி. அப்போ இதோடைய ஆன்சரானது சின்ன சேஞ்சஸ் ஆகும்ல, தவறாகும்ல, அப்போ அதை சரி பண்ணிக்கும். ஓகே, புரியுதான்னு பார்த்துக்க, வேகமாக பேசுகிறேன்னு நினைக்காத. நான் உனக்கு நடத்துனதை திருப்பி ரீகரெக்ஷன் பண்ணுறேன். உனக்கு நான் பொறுமையாக இது பண்ணிக்க, டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரிஞ்சு இன்டர்வல் எடுத்து செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டில் தான் கான்கேவிட்டி கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்போ வந்து 26 24 அதோட என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஒரு 16. அப்போ என்ன வந்துருச்சு, பொறுமையாக நிதானமாக பார்த்துக்கோ, நிதானமாக செஞ்சுக்க. சரிங்களா சொல்கிறது? ஆமாம், வேஸ்ட்டு பண்ணிடக்கூடாது. 1 4 4 16 -16 ப்ளஸ்ஸு 3/16. அடுத்து என்னடா தம்பி இருக்குது, மைனஸ் ப்ளஸ் 6/4 + 1. ஓகே, குட். அப்போ -1 + 3 ப்ளஸ்ஸு 4 4 6 4 24 + 16. ரைட்டு, இது ரெண்டு என்ன வந்துடும், 40 வந்துடும். 43. சரிங்களா சொல்கிறது? 43 வருது. அதில் 1 கழிச்சிட்டோம்னா 42 வருது. 42 வருது பை என்னடா தம்பி 16. அப்போ 2 டேபிள் அடித்தோம்னா 21/8 2 சார் என்னது 16 அப்படின்னு வருது. அப்போ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் எழுதணும்னா -1/4, 21 என்னது 8. இதுதான் ரிக்வயர்டு த பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அப்படின்னு அர்த்தம். புரியுதா சொல்கிறது? இந்த சேஞ்சஸ் கண்டிதான் இந்த கணக்கை கரெக்ஷன் பண்ணேன். ஓகே, குட். பார்த்துக்க, நிதானமாக செஞ்சுக்க. செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் யூஸ் பண்ணி, இது ஒரு தனி கணக்கு, ஆனால் ஒரே கணக்கிலே கேட்டிருக்காங்க. மோனோடோனிசிட்டின்னு கேட்டது வந்து ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் டெஸ்ட்டை யூஸ் பண்ணி செய்கிறது ப்ரீவியஸ் பேஜில் இருக்குது. இந்த பேஜில் உள்ளது கான்கேவிட்டி. ஓகே, தேங்க்யூ.